ஒரு முறை சுந்தரபத்திரன் என்னும் அசுரன் ஈசனிடம், எனக்கு மரணம் வந்தால் பரம்பொருளான நீங்கள் மனித ரூபம் எடுத்த பிறகு என் அம்மையப்பனான சிவசக்தி சேர்ந்த ஒரு சொரூபம்தான் என்னை அழிக்க வேண்டும் என்று ஒரு வித்தியாசமான வரத்தை பெறுகிறான். சக்தியை தவறாக பயன்படுத்தி விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்தையும் கைப்பற்றுகிறான். அனைத்து தேவர்களும் ஈசனிடம் முறையிட, ஈசன் இதை பற்றி அவசரமாக பார்வதி தேவியிடம் அனைத்தையும் சொல்லி ஆலோசனை கேட்கிறார். அந்த நேரத்தில் தேவி ஆழ்ந்த தவத்தில் இருந்ததால், ஈசன் பேச பேச ஒரு வார்த்தை கூட பேசாமல், வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் இருந்ததால் கடும் கோபம் கொண்ட ஈசன், என்னை பிரிந்து மானுட ரூபம் எடுத்து பல பிரச்சனைகள் சந்தித்த பிறகு என்னை திருமணம் செய்வாய் என்று சாபம். தவத்திலிருந்து எழுந்த தேவி, உங்களை விட்டு என்னால் எப்படி பிரிந்து இருக்க முடியும்? எனக்கு இப்படி ஒரு சாபமா என்று கேட்டு, நீங்களும் மானுட ரூபம் எடுத்து சித்தம் கலங்கி பூமியில் அலைந்து திரிவீர்கள் என்று அவரும் சாபம் அளிக்கிறார். பரம்பொருளான ஈசனின் இந்த கோலத்தால் பூலோகம் அல்லல் படுகிறது. இதனால் அனைவரும் அன்னை பார்வதியை வேண்டுகிறார்கள். உடனே தேவி சூலாயுதத்தை பூமியில் வீசுகிறார். அது போய் நின்ற இடத்தில் 21 மண் உருண்டைகள் சிதறி விழுந்து அவை அனைத்தும் சிவகணங்களாக மாறி ஈசனின் வருகைக்காக காத்திருந்தார்கள். திரிசூலத்தில் இருந்து வந்த வெளிச்சம் ஈசனின் கவனத்தை ஈர்த்து, தன் நிலை மறந்து அதை தேடி வந்த ஈசன் அவருடைய பாதத்தை பதித்து பரமாத்மா நிலையை அடைந்ததோடு 21 சிவகணங்களும் ஈசனை வழிபட விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். அங்கே வந்த தேவியும் ஈசனிடம் மன்னிப்பை கேட்டு ஈசனுக்கு இணையான அவதாரத்தை எடுத்து சிவனும் சக்தியும்